Hi friends, வாங்க இன்னைக்கு ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி சூப்பராக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் கிரேவி. நான் அடிக்கடி செய்யக்கூடிய ரெசிபி இது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப க்ரீமியான டெக்ஸ்சரில் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்ன்ட்டு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், சால்ட்டு 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெப்பர் பவுடர் 2 டீஸ்பூன், ஆயில் 5 டேபிள் ஸ்பூன், கர்டு 3 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 25, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 3, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், தண்ணி 1 கப்பு, ஃப்ரெஷ்ஷான க்ரீம் 3 டேபிள் ஸ்பூன், அப்படின்னா சுண்ட காய்ச்சின பால் 1/4 கப்பு, கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவுக்கு கொத்தமல்லி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 3/4 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்த ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலர் கொடுக்கும். அடுத்ததாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான கர்டு புளிப்பு இல்லாமல் சேர்த்துக்கோங்க 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா ஒட்டி வரணும், அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. என்னுடைய ஃபேவரட்டான சிக்கன் ரெசிபி இது. கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷத்துக்கு இது நல்லா ஊறி வரட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 25 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவும் டேஸ்ட் சூப்பராக கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 3 தக்காளி சேர்க்க போகிறோம். நல்லா நீல வாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வரணும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கன் நல்லா வெந்து வர வரைக்கும் ஒரு 15 நிமிஷத்துக்கு இது நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவைன்னு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ மறுபடியும் கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சிக்கன் வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த சிக்கன் ஃபுல்லாக நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். இந்த ரெசிபி செய்கிறதுக்கான ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்க, பட் இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செய்கிறதுக்கு ஒர்த்தாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா சிக்கனையும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மசாலாவை நம்ம திரும்பவும் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் லேசாக கலந்து விட்டுக்கலாம். அடுத்து அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க வேண்டாம், ஏன்னா வெங்காயம் தக்காளி ஏற்கனவே நம்ம வதக்கி இருக்கிறதால இது வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது லேசாக கலந்து விட்டுட்டு இந்த சிக்கன் வதக்கினப்போ வந்துச்சு இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது லேசாக கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சுருக்க சிக்கன் சேர்க்க போகிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
சூடான சாதம், இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷான க்ரீம் சேர்க்க போகிறோம். 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா சுண்ட காய்ச்சின பால் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்து வரட்டும். எனக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது நல்லா கலந்து விட்டு 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கு இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. எப்பவும் போல் நார்மலான சிக்கன் கிரேவி செய்யாமல் இப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் க்ரீமியான டெக்ஸ்சரில் சூப்பராக செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.